மாரி 4 லைன் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நேர்குழி 2 சைடும் ஒண்ணு ஒண்ணு குறைச்சிட்டே வரணும். 4ல நிக்கணும். நான் இங்க டாட்ஸ் கான்ட்ராஸ்ட் எழுதிடுறேன். நேர்குழி வச்சுட்டே போய் 4ல நிறுத்திக்கலாம். நாலுல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வரையணும். நான் கொஞ்சம் நோட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது 6 அடுத்த லைனில் 4 ஸ்டாப் பண்ணிக்கலாம். 16 புள்ளி நடுவில் வச்சுருக்கேன். 4 லைன் நேர்புள்ளி 2 சைடும் ஒன்று ஒன்று குறைச்சிட்டு வந்து 4ல் நிறுத்தியிருக்கேன். இது நேர்புள்ளி. கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ போட போகிறது மீன் கோலம். சிம்பிளான கோலம் தான், பிகினர்ஸும் போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கணும். அதில் வந்து மீனோட உடம்பு வரையணும். ஈஸி தான். இந்த 3 புள்ளி கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் வளைவாக வரையணும். மீன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருக்க புள்ளியை கவர் பண்ணிக்கலாம். கட்டை மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உள்ள ஒரு பூ டிசைன் வரும். பூ வரைஞ்சுக்கிறேன். நாலு சைடு இதே மாதிரி பூ வரும். ஃபஸ்ட் இந்த 2 புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 4 சைடும் பூவோட இதழ் போட்டால் முடிஞ்சு கனெக்ட் ஆகி. இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இந்த 4 சைடும் மிச்சம் இருக்க புள்ளியில் ஒரு இதே மீன் டிசைன் வரையணும். மீன் எப்படி போகணும், ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் மாதிரி வரைஞ்சி ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. வட்டம் மாதிரி வெளியே போட்டால் அதே மீன் டிசைன் உள்ளேயும் போட்டுக்கலாம். இது சிம்பிளான மீன் கோலம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். 16 புள்ளி 4 வருஷம் வச்சுட்டு 4ல் நிறுத்தணும். நேர்புள்ளி கோலம் இது. இதுக்கப்புறம் மீனுக்கு கண்ணு போட்டுக்கலாம். சின்ன ஒரு டாட்டு, ஒரு வளைவு போட்டால் மீன் கண்ணு வந்துடும். இதே எல்லா மீனுக்கும் போட்டுக்கலாம். டைரக்ஷன் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மீனுக்கும் டைரக்ஷன் மாறும். அவ்வளோதான். புள்ளி வச்சுக்கிறேன். 18 புள்ளி வைக்கணும். பதினெட்டு புள்ளி வச்சுருக்கேன். 2 வரி வரையணும். 2 வரிசை 18 புள்ளி 2 வரிசை. இன்னொரு தடவை வச்சுக்கிறேன். நேர் புள்ளி 2 சைடு ஒரு புள்ளி வச்சுட்டு 2ல் நிறுத்தணும். புள்ளி கவுண்ட்டு. ஒவ்வொரு லைன்லேயும் 2 2ஆக குறைச்சிட்டு வரணும். அந்த பக்கம் 1 குறைக்கணும், இந்த பக்கம் 1 குறைக்கணும். ரெண்டில் நிறுத்திக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் புள்ளி வச்சுக்கலாம். இது சிம்பிளான டிசைன் கோலம், பிகினர்ஸும் ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு முன்னாடி போட்ட கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய கோலம் வீடியோஸ் இருக்குது.
2ல நிறுத்தியாச்சு. 2 பக்கமும் 2ல நிறுத்தியாச்சு. இப்போ கோலம் ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளான நேர்குழி கோலம் தான். ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஸ்கொயர் டிசைன் மாதிரி தான் வரும். சிம்பிளாக முடிஞ்சிடும். வெறும் படிக்கட்டு மாதிரி வரைஞ்சிட்டே வர்றது தான். இங்கே ஒரு பா டிசைன், இங்கே பா, இங்கே பா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் 2 லைன், அவ்வளோ. அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இங்கே ஒரு பா டிசைன், இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிறத கட்டம் போட்டு கவர் பண்ணி, இதில் ஒரு சிம்பிளான டிசைன். இதே மாதிரி 4 சைடு வரையணும். இது பா டிசைன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளான கோலம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைன்ஸை கனெக்ட் பண்ணிகிட்டே வர்றது தான் கோலம். இந்த பக்கமும் போட்டுக்கிறேன். படிக்கட்டு மாதிரி வரையணும். இந்த கோலம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 சைடு வரைஞ்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு டிசைன் வரும், அது போட்டுக்கலாம். இதுவும் சிம்பிளான டிசைன் தான், பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 புள்ளியை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜிக்ஸாக்காக கோடு போட்டுக்கணும். 1 2 3 4 4 கோடு போட்டுக்கணும். அதேமாரி இங்கே 3 புள்ளி கனெக்ட் பண்ணிக்கணும். திருப்பி அதே, இது உங்களுக்கு ஒரு சாக்லேட் டிசைன் மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் வரைஞ்சிக்கணும். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 3 புள்ளி கனெக்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்காக 4 கோடு. இங்கேயும் 3 புள்ளி கணக்கு வரும், அதை கணக்கு நடுவில் 2 கோடு, எக்ஸ் மாதிரி ஒரு டிசைன். டிசைன்ஸ் உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 4 சைடு முடிஞ்சிருச்சு. இப்போது இதே டிசைன் தான் சென்டரில் வரும், அதையும் வரைஞ்சிக்கலாங்க. வெளியே போட்ட மாதிரியே தான் படிக்கட்டு மாதிரி கட்டம் கட்டமாக போட்டு வரும். ஃபினிஷ் ஆக போகுது. மிச்சம் இருக்க டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். புள்ளி வச்சுக்கிறேன். 9 புள்ளி வைக்கணும். சிம்பிளான விளக்கு கோலம் தான் பாருங்கள். 7 8 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ சந்து புள்ளினா 2 புள்ளிக்கு நடுவில் வைக்கணும் அடுத்த லைனு. இதே மாதிரி இந்த 2 டாட்ஸ்க்கு நடுவில் வச்சுட்டே போகணும். எண்ணுனீங்கன்னா இதை விட இது ஒரு கவுண்ட் கம்மியாக வரும். அதே மாதிரி வச்சுட்டே போய் 1ல் நிறுத்தணும். 9லேருந்து 1ல் நிறுத்தணும். ஒன்றில் நிறுத்திட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் வைக்கணும். இதே மாதிரி புள்ளி வச்சுக்க வேண்டியதான். விளக்கு கோலம் அதே ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கோலம் பாருங்கள். லாஸ்ட் புள்ளி வட்டம் போட்டுக்கலாம். இதே மாதிரி விளக்கு தான் ஃபில் பண்ணிட்டு வரோம். கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புள்ளியை வட்டம் போட்டுட்டிங்கன்னா விளக்கு ஷேப் தெரியும். அதிலே வரைஞ்சிக்கலாம். கீழே ஒரு லைனு, மேலே சுற்றி விளக்கு. இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே லைன் போட்டு மேலே வளைவு 2 சைடும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் வரைஞ்சிட்டு போனோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக கோலம் கற்றுக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமைனா இந்த கோலம் போட்டுட்டு செம்மண் கலர்னால் அந்த செங்கல் பொடி அந்த கலர் தான் இருக்கும். நீங்கள் செங்கல் அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கடையில் செம்மண் பொடி விற்கும். அந்த கலர் போட்டு இந்த கோலம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை தீபத்துக்கு எல்லோ ஆரஞ்சு கொடுத்தாலும் எடுப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இங்கே 1, இங்கே 2 விளக்கு, இங்கே 3 வந்தது. இப்போ இங்கே 2, இங்கே 1.
இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ. சிம்பிளான விளக்கு கோலம் 9 புள்ளியிலேருந்து 1 நிறுத்தணும். இடுக்கு புள்ளின்னு சொல்லுவாங்க, சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிலீஷில் மிடில் டாட்ஸ், இன்டர்லேஸ்டு டாட்ஸ்னு சொல்லுவாங்க. புள்ளி கவுண்டிங் எழுதுகிறேன். நேர்புள்ளி கோலம். இதுக்கு முன்னாடி 3 கோலம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 15 புள்ளி வச்சுக்கிறேன். நேர்புள்ளி 2 சைடு ஒன்று ஒன்று விட்டுறணும் அடுத்த லைனில். இதே மாதிரி 2 சைடும் ஒன்று ஒன்று குறைச்சிட்டு 1ல் நிறுத்தணும். இதுக்கு முன்னாடி போட்ட கோலம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1ல் நிறுத்தியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் போட்டுக்கலாம். அந்த பக்கமும் நீங்கள் டெய்லி வீட்டில் பெரிய கோலம் போடுவீங்களா, சின்ன கோலம் போடுவீங்களான்னு சொல்லுங்கள். சின்ன கோலம்னா ஸ்மாலுன்னு சொல்லுங்கள், பெரிய கோலம்னா பிக்குன்னு சொல்லுங்கள். புள்ளி வச்சாச்சு. கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது 15 புள்ளி நேர் வரிசை கோலம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட் டிசைன் கோலம். இதே மாதிரி எல்லா சைடும் ஹார்ட் வரைஞ்சிக்கணும். மூணு புள்ளியில் ஃபஸ்ட் லைன் போட்டுக்கணும். அப்புறம் உள்ளே வர மாதிரி 2 சைடும் போட்டுக்கலாம். பின்னாடி உள்ள லைனை டாட்டை கனெக்ட் பண்ணி இங்கே ஹார்ட் வந்துடும். இந்த 4 சைடு ஹார்ட் போட்டாச்சு. இன்னொரும் இங்கே வரப்போதும் ஹார்ட் டிசைன் தான், அதுவும் சிம்பிளான ஹார்ட் டிசைன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி போட்டுப்போம். இதுக்கு ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் ஹார்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் கலரும் கோலத்துக்கு கொடுக்கலாம், இல்லை சிம்பிளாக ஒயிட் கலர்லேயே இங்கே பார்டரில் அப்படி கொடுக்கலாம், இல்லை கலர்லேயும் அப்படி கொடுக்கலாம். இதே நீங்கள் பட்டையாக போட்டாலும் நல்லாயிருக்கும். பட்டை கோலமாகவும் போட்டால் அந்த கோலம் நல்லாயிருக்கும் டெய்லிக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே நடுவில் வரப்போகிறது சிம்பிளான டிசைன் தான். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம்.
இங்கே இந்த புள்ளியை வச்சு இதுக்கப்புறம் வி ஷேப்பில் 3 லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சைடும் வரைஞ்சிக்கலாம். இது கிட்டத்தட்ட எம் டிசைன் மாதிரி. ஃபினிஷ் பண்ணுறப்ப இது பூ மாதிரி டிசைன் மாறிடும். இப்போ லைனாக தெரியும். இப்போ இந்த லைன் எல்லாமே ஜாயின் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு எக்ஸ். எல்லா சைடும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு பூ மாதிரி டிசைன் அதில் கொடுத்துக்கலாம். இந்த கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு கலரிங் டிசைனும் நீங்கள் பண்ணலாம். கலர் பண்ணணுன்னா சைடில் மட்டும் கலர்ஸ் கொடுத்து கூட நீங்கள் கலர் பண்ணலாம்.